உங்களில் நற்கிரியைகளை துவங்கினவர் உங்களை கொண்டு உலகத்தை உலுக்க அவர் ஆசையாயிருக்கிறார். ஆகையினால் தான் நான் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன், யூ ஆர் எ வேர்ல்ட் ஷேக்கர். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா அருமையானவர்களே? உங்களை கொண்டு என்னென்னலாம் செய்வேன் என்று சொன்னாரோ அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். 135வது செய்தி என்ன? சொன்னதை செய்யும் அளவும், until it is fulfilled. உன்னை கொண்டு என்னெல்லாம் செய்வேன்னு வேதத்தில் சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யும் அளவும் உன் பின்னாடி தான் வந்து கொண்டே இருக்கிறார். பவுலுக்கு அதை எப்படி நிறைவேற்றினார் என்று அவருடைய லைஃப்ல இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா பல இடத்துல சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கொண்டு நான் என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறேனோ அது வரைக்கும் உன்னை கைவிடவும் மாட்டேங்கிறாரு. நான் நல்லவனா இல்லை, நான் ஒழுக்கமானவனா இல்லை, ஆனாலும் தேவன் என்னை கொண்டு செய்ய என்ன திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றாமல் இடையில என்னை விட்டு விட்டு போக மாட்டாருங்க. அப்படி போகிற தேவனாக இருந்தால் மோசையை கொண்டு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாருங்க. அவன் நல்லவனும் கிடையாதுங்க, பல இடங்களில் தவறுனவன். ரைட்? யோசுவாவை கொண்டு அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுறாரு, இடையில விட்டு விடலைங்க. யோர்தான் குறுக்க வந்தது, எரிகோ மதில் வந்தது, அவைகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்த தேவன், யோசுவாவுக்கு வெற்றியை கொடுத்த தேவன். யோசுவா மூலம் நான் என்ன செய்வேன் என்று சொன்னேனோ அதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன தேவன் உன்னோடு இன்றைக்கு பேசுகிறார். சந்தோஷப்பட்டு கெத்தா எழும்பு. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை உன்னை பார்த்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ராஜா, செல்வராணி, ரூத்து, மகனே மகளே, உன்னை பார்த்து பவுல் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். ஏன் தெரியுமா? உனக்கு தேவன் என்னென்ன திட்டத்தெல்லாம் வைத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் உன்னை கொண்டு நிறைவேற்றுவார் என்று பவுல் அப்பொழுதே கனவு கண்டிருக்காங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் எ லவ்விங் டேடி. ஆமென். பவுலுக்கு என்ன டெஸ்டினி வைத்திருந்தாரு வாசிக்கட்டுமா? அவன் என்ன சொல்றான்? பாவிகளிலே பிரதான பாவினா, ஆனா அருமையானவர்களே, அவனை கொண்டு என்னென்ன சாதனை எல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தாரோ அத்தனையும் நிறைவேற்றினார். அதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லி இருக்கிறதை நான் வாசிக்கிறேன். The book of Acts chapter 9 verse 15. பவுலுக்கு தேவன் வைத்திருக்கிற மகாபரிய திட்டம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:15. அதற்கு கர்த்தர், நீ அனனியாட்ட சொல்றாரு, எப்ப நான் அவனுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறேன். அது என்னவென்றால், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அனனியா பயப்படுறான். ஆண்டவரே, அவன் தானே சபையை துன்புறுத்தனா, ரவுடித்தனம் பண்ணான, ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அவன் சம்மதித்திருந்தானே, அவன்கிட்ட என்ன போய் சொல்றீங்களங்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பப்பா அவனுக்கு பெரிய மாஸ்டர் பிளான் வைத்திருக்கிறேங்கிறார். அல்லேலூயா. ஓ, தேவன் பவுலுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவனை விட்டு விலகவும் இல்லை, அவனை கைவிடவும் இல்லை. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பாடமாக கற்றுக்கொள்ள போகிறோம் அருமையானவர்களே. சபையை துன்புறுத்தினவன், விசுவாசிகளை பயமுறுத்தினவன், ஆனா அவனை பார்த்து என்ன சொல்றாரு? இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரங்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்க வழிகள் என் வழிகள் கிடையாதுப்பா. நீங்க பாஸ்டையே பார்த்துருக்கீங்க, சரிங்களா? ஹல்லேலூயா. your past may be messy but your future is mighty. பழைய வாழ்க்கை உனக்கு ஒரே குழப்பம், ஒரே தோல்வி, ஒரே பயம், ஒரே பாவம், ஒரே ஒழுங்கினம். புதிய வாழ்க்கை அது எப்படி இருக்கு தெரியுமா? திரும்ப வாசிக்கட்டுமா? your past may be messy but your future is mighty. ஹல்லேலூயா. உன் கடந்த கால வாழ்க்கையை தேவன் பார்க்கிறது இல்லைங்க. ஆமென். அதே போல உன்னுடைய எண்ணத்திலும் உன்னுடைய சரீரத்திலும் நீ செய்கிற பாவங்களையும் அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பார்க்கறது இல்லை. பார்த்தா எல்லாரும் நடுத்தருளாக நிற்கணும். அங்கேயே நம்ம என்ன செய்யணும்? சிலுவையிலே அறையப்பட்டு சாக வேண்டும்.
ஐயா அவருடைய டிசைனே வேறங்க. என்ன டிசைன் பண்ணிட்டார் தெரியுமா? உன்னை ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த 3 பகுதியாக படைத்திருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி மனிதனை ரட்சித்து அதை சீல் பண்ணிட்டாரு. உன்னுடைய ஒழுங்கீனம் அதை கரைப்படுத்த முடியாது. ஆமென். எபேசியர் 1:13. உன்னுடைய ஆவி மனுஷனை ரட்சித்து அதை பரிபூரணப்படுத்தி அதை ஆவியை கொண்டு சீல் பண்ணிட்டாரு. நீ ஒரு பாவம் செய்யும் பொழுதும் உன்னுடைய ஆவி மனுஷனை கரைப்படுத்த முடியாதபடி டிசைன் பண்ணிட்டாருங்க. ஆவியான தேவன் ஆவி மனுஷனை பார்த்து சோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சரிங்களா? அப்போ இதையெல்லாம் பவுல் தான் பெற்று நமக்கு எழுதி தர்றான். நாம் என்னைக்கு மறுபடி பிறந்தோமோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். நாம் மறுபடி பிறக்கும் பொழுது நம்முடைய ஆவி மனுஷன் மாத்திரம்தான் மறுபடி பிறந்திருக்கிறான். ஆவியான தேவன் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிபூர்ணமாக்கப்பட்ட அந்த ஆவி மனுஷனை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார். சரிங்களா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் உங்களுடைய பாவங்களை பாராத சுத்த கண்களை உடைய தேவன். எனவே தான் பவுலுக்கு பார்த்து சொல்கிறாரு, எப்பா நான் இவனை என்னுடைய பாத்திரமாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஏனென்றால் உன்னுடைய பலவீனத்தை நான் பார்க்கறது இல்லை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அவனுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அடி, உதை, துரோகம் இல்லை, எல்லாம் செஞ்சான். ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன இருந்தது? அடி, உத, சிறைச்சாலை, கப்பல் சேதம் எல்லாம் வந்ததுங்க. எதுவுமே தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை தடை செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ விழுந்து போக மாட்டான்னு சொல்றேன். நீ பயப்படுறீங்களா? அங்கிள் எனக்கு இதெல்லாம் இப்படி இருக்கு சூழ்நிலை, நான் தேவனை விட்டு விலகி விடுவேனோ என்று நீ பயப்படுகிற மகனே மகளே, அநேகர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. உங்கள் துன்பத்தின் மத்தியிலும் நீங்கள் இந்த நாளிலிருந்து தேவனை உறுதியாக அறிந்து ஏற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஏற்றமிகு வாழ்க்கை துவங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஓ பாருங்க, இன்றைக்கு 90% நல்ல கிறிஸ்தவர்களும் நடுத்தருவில் தான் நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? சொன்னவர் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் எனக்கு தந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவரிடத்துல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்கிற நாலேஜ் இல்லை. ஒரு பிரச்சனை வந்தவுடனே என்ன ஆயிடுறீங்க? உங்களுக்கு தெரியும் பாருங்க, சின்ன குழந்தை பயந்து நடுங்கி கை சப்பிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு அநேகர் கை சப்புகிற குழந்தையாக தான் இருக்கிறீங்க. துள்ளி எழும்புங்க. அந்த முதல் நூற்றாண்டிலே பவுல் அப்போஸ்தலனால அந்த போட முடிந்தா? ஹல்லேலூயா. நமக்கு முழு வேதாகமும் இருக்குதே, நம்ம எந்த போடணும் அருமையானவர்களே? ஐயா அவன் பயங்கரமான ஒரு சேதத்தில் இருக்கான், கப்பல் சேதத்தில். சத்தியத்தை சரியாக அறிந்தவன் பேசின சில வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். The book of Acts chapter 27 verse 22. கப்பல் உடைந்து துண்டு துண்டாயிற்று. ஒரு மரத்தை பிடிச்சிட்டு கப்பலில் உடைந்து போன மரத்தை பிடித்து கொண்டு கடலுக்குள்ள பவுல் சொல்லுகிற வார்த்தை அப்போஸ்தலர் 27:22. ஆகிலும் திட மனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் உயிர் சேதம் வராது. நடுராத்திரியில சொல்றாங்க, கப்பல் உடைஞ்சு போச்சு, நடுக்கடல்ல மிதக்குறாங்க. என்ன சொல்றான்? இது கப்பலுக்கு தான் சேதம், உங்க உயிருக்கு சேதம் வராதுன்னு சொல்றான். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஹல்லேலூயா. 25வது வசனம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? உன் வயது திரும்ப வாழ வயது ஆகும்னு சொல்லி இருக்கிறாரு. உனக்கு 50+ ஆயிட்டா அல்லது 60+ ஆயிட்டா இந்த வார்த்தையை பிடிச்சிக்க. என் வயது கழுகுக்கு சமானமாய் வாலிப வயது ஆகும். நான் அதைத்தான் சொல்லிட்டே இருக்கேன்.
21 வயதில் என்னுடைய சரீரத்தில் எவ்வளவு பலன் இருந்ததோ அதே பலன் என்னை திரும்பி வருவதாக என்று நான் பேசிட்டே இருக்கேங்க. பேசுகிறதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஓ வாட் a loving day. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த மென்டாலிட்டிக்குள்ள வாங்க. இந்த மென்டாலிட்டிக்குள்ள, எந்த மென்டாலிட்டி? சாதாரண விசுவாசின்னு ஒருத்தருமே கிடையாதுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், சாதாரண விசுவாசின்னு ஒருத்தரும் கிடையாது. இந்த வார்த்தையை கேட்கிற நீ ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், 10 வயசு பாப்பாவாக இருக்கலாம், 80 வயசுல நீ ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கலாம். உன்னோடு தான் தேவன் பேசுகிறார். அருமையானவர்களே, ஒருவரையும் சாதாரண ஊழியத்திற்கோ சாதாரண ஆசீர்வாதத்திற்கோ அழைக்கிறது இல்லை. ஐயா எனக்கு 80 வயசு ஆயிட்டேன், நான் பாட்டி ஆயிட்டேன், நான் தாத்தாவாயிட்டேன். ஐயா 80 வயதுல தான் மிகப்பெரிய பொறுப்பை மோசே ஏற்றுக்கொண்டார். அந்த அதிர்ச்சிக்காக நீங்க காத்திருக்காதுங்க. உங்க கையை குஷ்டரோகமா ஆக்கணுமா? அப்போதான் நீங்க ஏற்றுக்கொள்ளுவீர்களா? தேவையில்லை. அருமையானவர்களே, அதிக உறுதியான வசனம் நமக்கு இருக்குங்க. மோசேக்கு கிடையாதுங்க, நமக்கு இருக்குங்க. இது போதுங்க. தைரியமாக எழும்புங்கள் அருமையானவர்களே. ஆமே ஐயா, இந்த வெளிச்செல்லாம் இருந்ததுனால என்ன ரிசல்ட் வந்ததுன்னு நான் வாசிக்கட்டுமா? நான் சொல்றேன், இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் பாருங்க. பவுல் மூலமாக தேவன் பலத்த அற்புதங்களை செய்து தன்னுடைய வார்த்தையை உறுதி செய்தார். இரண்டாவது என்ன செய்தார்? எருசலேம் துவக்கி இல்லிரிக்கம் வரைக்கும், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அந்த 3000 கிலோமீட்டர் சபையை நாட்ட தேவன் அவனோடு கூட இருந்தார். அவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வரைக்கும் தேவன் அவனோடு பயணித்தார். மூன்றாவதாக பாருங்கள், வெள்ளம் போல வெளிப்பாடுகளை பெற்றான். யாரு? பவுல் அப்போஸ்தலன். 12 புஸ்தகத்தை எழுதுகிற பொறுப்பை கொடுத்துட்டாருங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அருமையானவர்களே. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு, என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு, எழுதி தந்திருக்கிற எல்லாமே உங்களோடு தான் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ போகையிலும் ஆசீர்வாதம், நீ வருகையிலும் ஆசீர்வாதம். கடந்த ஆண்டு அமெரிக்கா ஐக்கிய தேசத்துக்கு நானும் என் மனைவியும் போனாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸியில் போகிறோம். டாக்ஸி டிரைவருக்கு அற்புதம், முதுகு வலியில் இருந்தாங்க, தொட்டால் உடனே சுகம், போகையில் ஆசீர்வாதம். ஏர்போர்ட்டில் காத்திருக்கிறோம், அங்கே ஒரு லேடி கைடு இருக்கிறா, அவளை தொட்டால் அவளுக்கு சுகம், கழுத்தில் உள்ள கட்டி மறையுது. ஏர்கிராஃப்டில் அற்புதம், அமெரிக்கா போன அற்புதம். ஐயா நீங்கள் போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம், நான் இதை சொன்னேன், இதை செய்யும் அளவும் உன் கூட தான் இருப்பேன் இருக்கிறாரே. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அந்த பாவிகளிலே பிரதான பாவியாகிய பவுலை பயன்படுத்தின தேவன் உன்னையும் பயன்படுத்தும்படியாக என்னோடு இணைத்திருக்கிறார். தொடர்ந்து என்னுடைய செய்திகளை கேளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.